நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை திறன்பட வழிநடத்துவதற்கு செயல்படுத்தப்பட்டு வரும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாக லோட்டஸ் அரங்கில் இன்றைய தினம் ஆரம்பமானது. உயிரிழப்புகள், தனியார் மற்றும் அரசு சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் உட்பட இலங்கையின் அனைத்து பிரதேசங்களையும் பாதித்த டித்வா சூறாவளி அனர்த்தத்திற்கு பின்னரான புனர்வாழ்வு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக உயர்மட்ட நன்கு ஒருங்கிணைந்த தேசிய மீட்பு பொறிமுறையின் விரைவான மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நாட்டின் மீள்கட்டமைப்பு திட்டத்திற்கு தற்போது 3 மூலோபாய அணுகுமுறைகளின் கீழ் நிதி அளிக்கப்படுகின்றது. அதன்போது முக்கியத்துவத்தின் அடிப்படையில் மீள் ஒழுங்கமைப்பு செயல்முறையின் கீழ் தற்போது செயல்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டங்களின் நோக்கங்களை மாற்றி செயல்படுத்தல், மறு ஒதுக்கீட்டின் கீழ் நிதி முகாமைத்துவ சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக தொகைகளை ஒத்துக்கொள்ளுதல் என்பன மேற்கொள்ளப்படுகின்றன. அதன்படி 2026 ஆண்டிற்கான 500 மில்லியன் குறை நிறைப்பு பிரேரணை முன்வைப்பு மற்றும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தின் மூலம் உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் அரசு, தனியார் நன்கொடையாளர்களின் ஆதரவுகள் பெறப்படும். இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துச் சென்று ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலோபாய தலைமைத்துவம், ஒருங்கிணைப்பு, நிறுவன அணுகுமுறை மற்றும் மேற்பார்வை ஆகியவற்றிற்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட 25 உறுப்பினர்களை கொண்ட ஜனாதிபதி செயலணியை ஜனாதிபதி அண்மையில் நிறுவினார். Waves of generosity continue to pour in from the global community, from Sri Lankans scattered across the world, from the nation's business leaders and from ordinary citizens in every corner of the island. Their unwavering support for the funds. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வந்த நாடு படிப்படியாக மீளமைத்துக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் சூறாவளி பேரிழப்பை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அதனை காரணமாக்கி எந்த ஒரு தருணத்திலும் அரசாங்கம் பொறுப்பிலிருந்து விலக வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். நாம் தயாரித்த செயல் திட்டத்தை சுருக்காமல் இந்த பேரழிவை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதே நாம் போராடி வரும் விஷயமாகும். விரும்பினால் இந்த பேரழிவை முன்வைத்து பல விடயங்களில் பொறுப்புகளிலிருந்தும் தப்பிக்க எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. வரலாற்றில் நாம் அப்படித்தான் நடந்தோம். 30 ஆண்டு காலம் ஏற்பட்ட அனைத்து அழிவுகளையும் ஒரு போரின் மீது சுமத்தி இருந்தோம். அதுவே எங்களிடமிருந்த வழி. சில தொற்று நிலைமைகளையும் இவ்வகையான பேரழிவுகளுக்கு மூடு பணியாக பயன்படுத்தினோம். ஆனால் இந்த திட்டங்களை திரும்பி பெறவோ அல்லது செயலிழக்க செய்யவோ இந்த பேரழிவை பயன்படுத்த வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதனை தான் நாம் தீர்மானித்திருந்தோம் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் இந்த சூறாவளி பேரழிவால் 7 லட்சம் குடும்பங்களை சேர்ந்த 24 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 6000 வீடுகள் முழுமையாக அழிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் பேரழிவின் காரணமாக சுமார் 1,10,000 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் அபாய நிலைமை காரணமாக இடம்பெயர்வு அறிவுறுத்தப்பட்ட சுமார் 10,000 வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மக்களின் ஜனநாயக ஆணைகளுக்கு தான் கட்டுப்பட்டுள்ளதாகவும் அதனால் எந்த ஒரு அழுத்தத்திற்காகவும் அந்த ஆணைக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்றும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். பேரழிவுக்காக மட்டும் செலவிட 5000 பில்லியன் மதிப்பிலான மதிப்பீடுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அழிந்து போன 2500 வீடுகளை மீண்டும் கட்டுவதற்கு வரவு செலவு திட்டத்திலிருந்து 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி 2026 ஆண்டில் 50,000க்கும் அதிகமான வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். අපි පාලන හොබෝපු කණ්ඩායමක් නොවේ. සාපි ගැන විවිධය විවිධ කෝණයන්ගෙන් විග්‍රහ කරමින් තිබුණු යුගයක්. අපේ ජාතික සබත්තාවෙන් තිබීට ව්‍යාපාර අත්පත් කරගැනීමට ව්‍යාපාරවල විශාල බාධාවන් ඇති කරාවිට රාජ්‍ය ආන්තර අඩපණ කරාවිට ආදී විශාල ටිකක් අහිතකර විවේචන ගොඩනගපු තිබුණු වෙලාවක ජනතාව ඒ කිසිවකට අහුම්කම් නොදී අප කරේ විශ්වාසය තිබීම ඒක නිර්භීත පියවර. ඒ නිර්භීත පියවර ඇතුලේ අඩංගු වී තිබුණා අපේ රටත් අපේ රටේ ජනතාවත් මේ මුහුණ දී තිබෙන ව්‍යසනයට යලි අපේ රටපත් නොවි අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු සහිත අනාගතයක් අපේ රට ගොඩනගාවි කියලා. ඒත් අපි හිතනවා අපි බලය අරගෙන ඒකට සැලසුම් කරමින් සහ සමහර ශේත්‍රවල සැලකිතු ජයග්‍රහණ අත්පත් කරමින් තිබුණු වෙලාව මම ගොඩක් පැහැදිලි කරන්න යන්නේ නැහැ. බොහෝ පැතිවලින් ගත්තොත් 2025 වසර අපේ රටේ බොහෝ හැරවුම් ලක්ෂ ගෙනත් දීපු වසරක්.
නීති විධානය ආධිපත්‍ය තහවුරු කරන්න, රාජ්‍ය සේවය කාර්යක්ෂමතාවයට ගේන්න, දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න, ආර්ථිකයේ පරිවර්තනයක් ඇති කරන්න, අධ්‍යාපනයේ පරිවර්තනයක් ඇති කරන්න. ඒක මම පසුගිය දවසක වැඩිපුර පැහැදිලි කරන්න. මෙවැනි මහා පරිවර්තනීය යුගයකට පියවර තබමින් තිබුණු මොහොතක තමයි අපිට මේ ව්‍යසනයට මුහුණ දෙන්න සිදු වුණේ. එනිසා බොහෝ අය අපේක්ෂා කරා මේ ව්‍යසනයේ විසින් අප සකස් කොට තිබෙන න්‍යාය පත්‍රය අවුල් කරාවිද කියලා. තමයි විශ්වාස කරා. නමුත් අපිට තිර අධිෂ්ඨානයක් තිබුණා නෑ, අපි සකස් කර තිබෙන න්‍යාය පත්‍රය තිරසාර අපේ අනාගතය ගොඩනැගෙන ව්‍යාපෘතියක්. එනිසා කුමන ව්‍යසනයන් හමුවේ හෝ අපි සකස් කොට තිබෙන න්‍යාය පත්‍රය අපළුවන්නේ නෑ කියලා තිර අධිෂ්ඨානයකට. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.